ஹாய் ஹாய்ஸ் இட்ஸ் தேர்ஸ்டே. பாப்பாவோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பார்த்துடலாமா. காலையிலேருந்து பாப்பா குட்டி குட்டி தோசையாக ஊற்றி போட்டி தாங்க வச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா இன்றைக்கி மதியம் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கறதுனால சிம்பிளாகவே காலையில் கொடுத்தாச்சு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி பண்ணி கொடுத்துருந்தேன். நிறையா தேங்காய்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். பாப்பாவுக்கு மதியம் லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். வீட்டில் பண்ணாலும் சாப்பிட மாட்டேன். அவங்களோட ஸ்கூல் மெனுலாம் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய எல்லாத்தையும் சாப் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துருந்தேன். ஆனால் பார்த்தா தெரியவே தெரியாது. நல்லா அவளுக்கு பிடிச்ச மாதிரி வரப்பே இல்லாத மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். சைடிஷ்க்கு வந்து ஆம்லேட் தான் போட்டு கொடுத்துருந்தேன். ஆம்லேட்டில் ஆனியன்லாம் எதுவும் போடல, சாப்பிட மாட்டேன். அதனால் பிளைன் ஆம்லேட்டாக தான் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒரு 10 கமெண்ட் மேலே வந்தால் கண்டிப்பாக நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி உரப்பு சாப்பிடாத பிள்ளைங்க வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணி கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவளுக்கு ஒரு வாய் ஓட்டி விட்டா சாப்பிட்டா ஓகே தான் சொல்லியிருக்கா. பார்ப்போம். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து காணும் ஆப்பிள் 6 ஆப்பிளும் கட் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி சாப்பிடலாம் கொடுக்கும்போது அதில் பட்டை கிராம்பு எதுவுமே இல்லாத மாதிரி பாத்திரம் எடுத்து கொடுங்க. அதை கடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்தவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் அதை எடுத்துகிட்டு கொடுக்க பாருங்க. நேற்று பாப்பா கொஞ்சம் சேடாக போனாங்க. எனக்கு ஜாலியாக சிரிச்சுட்டே பாய் சொல்லிட்டுலாம் போனாங்க. கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து கிளம்புனா ஜாலியாக போகிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.